ஒரு நாள் வெளியில வந்தாரு, 5 நாள் லீவ் எடுப்பாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த காப்பி ஸ்டார் விஜய் இருக்காருல்ல, தாவேகாவுடைய அந்த தற்குறி கழகத்தினுடைய தலைவரா இருக்கிற விஜய் வந்து ஒரு நாள் வெளியில வந்தா 5 நாள் 4 நாள் லீவ் எடுப்பார் இல்லையா? அதே மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ண உடனே டயர்ட் ஆயிட்டாரு. காரைக்குடியில பிரச்சாரம்னு சொன்னாரு. ஆனா பிரச்சாரமே பண்ணல. வந்துட்டு சும்மா அப்படியே வந்து அந்த ரவுண்டானாவை சுத்திட்டு ஓடி போயிட்டாரு. ஆனா மதுரையிலேருந்து வந்து ரோட் ஷோ அனுமதியெல்லாம் வாங்கல. எந்த விதமான அனுமதியும் தேர்தல் கமிஷன் வாங்கல. மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர்றது திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த போதையிலேயே இருக்காருங்க அவரு. எந்த போதை தெரியுமா? மக்கள் கூட்டம் வர்ற போதையிலேயே இருக்காரு. மக்கள் கூட்டம் தானா வரல, கூட்டி சேர்க்கறாங்க. 1000 ரூபாய் 300 ரூபாய் சாம்பார் சாதம். இது ரெகுலரா அவங்க பண்ற விஷயம். இது ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கங்க அதோட உண்மை தன்மை வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. தூத்துக்குடியில கூட்டின கூட்டமும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப காரைக்குடியிலையும் அந்த டாக்டர் வந்து கூட்டி பார்த்தாரு. ஆனா பெருசா செல்ஃப் எடுக்கல. கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொன்ன உடனே அங்க பேசினா அது நம்ம வந்து நம்முடைய பேச்சு எடுபடாது, நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோம். ஏன்னா பேச்சு எழுதி கொடுக்குறவன் நம்ம விசாரிச்ச வகையில நம்ம ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம்ல, பல இடங்கள்ல விசாரிக்கும் போது பார்த்து எழுதி கொடுக்குறவன் வரலையா, லீவ் போட்டாம இருக்காங்க. அதனால என்ன எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல, பேசவும் தெரியாது. ஏற்கனவே பழைய ஸ்டாக்கே திருப்பி எடுத்து படிக்கணும். அதனால பேசவே இல்லை. டைம் லேப்ஸ் பண்றதுக்காக சைக்கிள் ஓட்டி ஏதோ ஒரு பண்ணி காரைக்குடியில் அந்த டாக்டருக்கே விபூதி அடிச்சிருக்காரு. கோடிகளை கொட்டி கொடுத்து அந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ரீல்ஸ் மோகம் உள்ளவர் வந்து அந்த டாக்டர். அவர் என்ன டாக்டர் படிச்சாரா இல்லை ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது படிச்சாரான்னு தெரியல. அந்த பிரபுக்கு வந்து விபூதி அடிச்சார். எப்படி வந்து வில்லிவாக்கத்தில் ஆதவுக்கு இது வரைக்கும் விபூதி அடிச்சிட்டு இருக்காரு. அவன் கூடவே இருக்கிறாரு. மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்லி கோடி கோடியா பணத்தை செலவு பண்றாருலாம் சொல்லிட்டு இருந்த ஆதவுக்கு தொகுதிக்கு போகாம பிரச்சாரம் போகாம விபூதி அடிச்சிட்டு இருக்காரு விஜய்.